For today's message, I gave the title as Power of the Spiritual Weapons. ஆவிக்குரிய வல்லமையான ஆயுதங்கள் என்பதை குறித்து உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன், தொடர்ச்சியாக பேச விரும்புகிறேன். Couple of weeks ago, I have been preaching about the powers of God. 2 வாரங்களுக்கு முன்பதாக ஊழியக்காரங்க நடுவில் வந்தாங்க, அதனால் அது தொடர்ச்சியாக பேச முடியல. ஆனாலும் 2 வாரத்துக்கு முன்பதாக நான் பேசின காரியம் ஆண்டவருடைய வல்லமை. நாம் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லவர் என்பதை குறித்து உங்களோடு கூட பேசினேன். அவர் என்னென்ன செய்ய வல்லவர் என்பதை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். Let me summarize it quickly for your understanding as introduction for this message. I talked about our God whom we worship is an almighty God. அவர் சர்வ வல்லவர் என்பதை குறித்து உங்களோடு பேசினேன். There are so many powers in this world, or powerful people, or experts in medicine, science, sports and politics. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ், வல்லவர் 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 நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தரை தவிர சர்வ வல்லவர் யாரும் கிடையாது. Say amen. அவர் தான் சர்வ, நாம் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். He is an almighty God. He can do all things. Everybody say all things. All things, எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். ஒரு குறிப்பிட்டவர்கள் இந்த பகுதியில் தான் நான் செய்வேன், இந்த டாக்டர் இஎன்டி டாக்டர் இது தான் நான் செய்ய முடியும், எலும்பு சிகிச்சைனால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார் இல்லையா? அவர் அதில் தான் நிபுணர், அவர் அடுத்ததில் செய்ய முடியாது. பிகாஸ் he is expert, he is powerful in his own field. ஆனால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். And I was talking about how the Lord will be able to do in all the aspects of our lives. நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன பகுதியில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். வராதவர்களுக்காக நான் சுருக்கமாக முன்ன பேசினதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். He is able to save anyone and change anyone. அவர் யாரையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இப்போ அருமையான பிரபுடைய அம்மா சொன்னாங்க சாட்சி. அவங்க ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தாங்க, அநேக கோயில் இந்து கோயில் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒரே நொடியில் அவர்களை மாற்றினார். ஐ மீன், கர்த்தர் அற்புதம் செய்து ஒரே நாளில் மாற்றினார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட எந்த மனிதரையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கடினமான இருதயம் உள்ளவர்கள் அல்லது பூஜாரியோ மந்திரவாதியோ வெச்சாரியோ கொலைகாரர்களையோ மாற்ற அவரால் முடியும். சேமன், அவர் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, ஒரு பகுதியில் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் செய்ய வல்லவர். He is able to save anyone and change anyone. சவுலை அவர் பவுலாய் மாற்றினார். கடினமான இருதயம் உள்ள மனிதர்களை, கடினமான ஒரு கணவரையோ மனைவியோ பிள்ளைகளையோ பெற்றோர்களை கூட அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். And secondly, I was talking about he is able to help us to accomplish the good work he has begun in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பிலிப்பியர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அவர் இறுதி பரியந்த முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். வாட் எவர் த குட் திங் he has begun in our lives, ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்தாலும், ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்தாலும், அல்ல நல்ல வேலையை கொடுத்தாலும், சில வேளையில் அந்த டாஸ்க் எப்படி முடிக்கிறது அப்படி நம்ம திகைத்து பயப்படுகிற வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, ஐ எம் ஏபிள் டு help you to accomplish everything successfully whatever I started in your life. உன்னிலே நற்கிரியை தொடங்கின நான் அதை இறுதி பரியந்த நடத்தி முடிக்க வல்லவர் என்று அங்கு பார்க்குறோம். And thirdly, I was talking about he is able to grant more than we ask or think. எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் கொஞ்சம் தான் கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு $1000 கொடுக்க ரொம்ப அவசியமாக இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். சேமன், அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவர். And fourthly, I was talking about he is able to deliver us, help us and save us ultimately. அப்படின்னா எல்லாவற்றிலையும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சில வேளை சிக்கல் பிரச்சனைகளை நாம் சிக்கிக்கொள்கிறோம், ஆனாலும் அவைகள் யாராலும் நம்மை விடுதலை செய்ய முடியாத நிலையில் அவர் நம்மை தப்புவிக்க, விடுவிக்க, ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ God, our God whom we worship and serve, is able to do all things in all our lives, in all the aspects of our lives என்று உங்களோடு பேசினேன். அண்ட் தொடர்ந்து அதில் பேசும்போது அடுத்த செய்தியில் I talked about the powers of the spiritual weapons. கர்த்தர் நமக்கு அவர் வல்லவர் தான், அதே நேரத்தில்
நமக்கு வல்லமையான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். வல்லமையான ஆயுதங்கள்னு சொல்லும்போது கத்தியோ துப்பாக்கியோ இல்லை, கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். சே ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அது வல்லமையான ஆயுதங்கள். ஸோ வி ஆர் நாட் யூஸிங் இட் ப்ராப்பர்லி. அதுதான் பிரச்சனை. நாம் ஏன் அதனால் வெற்றி கொள்ள முடியலைன்னு பார்க்கும்போது நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 6:10 ஃபைனலி மை பிரதரன் பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் இன் த பவர் ஆஃப் ஹிஸ் மைட். ஃபைனலின்னு சொல்கிறார். என்ன, ஒய் ஷுட் இஸ் சே ஃபைனலி? அங்கே எபேசியருக்கு பவுல் எழுதும்போது ஃபைனலி, கடைசியாக சகோதரரே, வி ஆர் லிவிங் இன் த லாஸ்ட் டேஸ். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நமக்கு அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லுகிறார், ஃபைனலி என்னுடைய சகோதர சகோதரிகளே, பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற இப்போ யூஸ் பண்ணுற இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள், அந்த 3 ஆயுதங்களை குறித்து முதல்ல பேசினேன். அது த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனம். ரெண்டாவதாக பேசினது காரியம் பிரைஸ் தி லார்ட், த பிரேயர். அது கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினாலும் எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. ஆனால் தோஸ் வர் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது பிரேயர், ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். மூன்றாவது இயேசுவின் நாமத்தை குறித்து பேசினது, வல்லமையான ஆயுதங்கள். இதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பது தான். அதுதான் அந்த பவுல் சொல்கிறாரு, பி ஸ்ட்ராங் இன் திஸ் ஏரியாஸ். யூ ஆல் நோ திஸ். நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தெரியும், ஆண்டவருடைய பைபிளை படின்னு சொல்லுவோம், ப்ரேயர் பண்ணு சொல்லுவோம், அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து பாடுறோம், பேசுகிறோம், எல்லாம் ஓகே தான். ஆனாலும் இங்கே என்ன சொல்கிற, அவர் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறது என்னென்ன, பி ஸ்ட்ராங் இன் திஸ் ஏரியாஸ். அப்படின்னா நம்ம வீக்காக இருக்கிறோம்னு அர்த்தம். ஜெபத்தில் நம்ம வீக்காக இருக்கிறோம், வேத வாசிப்பில் வீக்காக இருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்துறது சரியான டைமில், ஆபத்து காலத்தில் பயன்படுத்துறது கிடையாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, பி ஸ்ட்ராங் இன் திஸ் ஏரியா, ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் இன் திஸ் டேஸ். ஒய்? எதுக்காக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, வி ஆர் ஃபேஸிங் ஸோ மெனி பேட்டில்ஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள், ஆபத்துகள், எதிரிகள், நம்ம வியாதிகள் நம்மை அழிக்க வரும்போது, நம்ம மாம்சத்துக்கு ஏற்றபடி போராடாமல் இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களில் நம்ம இன்னும் பலப்படும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் 2 Corinthians chapter 10 verses 3 and 4 says, for though we walk in the flesh, we do not war according to the flesh. For the weapons of our warfare are not carnal, but mighty in God for pulling down strongholds. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. We are not like other people who are taking the gun and sword or anything, knife to kill and attack the enemy. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்க. ஆனால் அவங்க கத்தி எடுத்தால் நம்ம கத்தி எடுக்க வேண்டியதில்லை, அவன் துப்பாக்கி எடுத்தால் துப்பாக்கி எடுக்க வேண்டியதில்லை. So God has given the mighty weapons. What are those mighty weapons? The prayer, the word of God, the name of Jesus. இவைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவாக தேவ பலமுள்ளவர்களாக இருக்குன்னு பரிசுத்த பவுல் எழுதுகிறார். It has got the power of God, not the power of money, what we have in our bank, not the power of any other properties or materials in this world. நம்முடைய பணமோ, பதவியினுடைய பலமோ, பொருளாதார பலமோ, ஒரு அரசியல் பலமோ, அரசியல்வாதியுடைய பலமோ அல்ல, தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறதுன்னு சொன்னால், நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை பயன்படுத்தும் போது, ஆண்டவரோடு கூட ஜெப வாழ்க்கையிலே நாம் இன்னும் பலப்படும் பொழுது, இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை ஆபத்து காலத்தில் யூஸ் பண்ணும் பொழுது, கர்த்தர் நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். அவைகள் தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது என்று பார்க்குறோம். ஸோ நவ் ஐ வாண்ட் டு கண்டினியூ டு டாக் அபவுட் த 4th பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இப்போ 3 காரியங்களை ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அந்த சபையில். அதாவது வேத வசனம், ஜெப வாழ்க்கை, இயேசுவின் நாமம் எவ்வளவு வல்லமையானது, அவைகளை எப்படி பயன்படுத்தினால் நம்ம வெற்றி கொள்ள முடியும். இப்போது இன்றைக்கு தொடர்ச்சியாக நான் பேச விரும்புகிற காரியம், த 4th பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல், 4வதான ஆவிக்குரிய ஆயுதம் என்பதை குறித்து உங்களோடு பேச விரும்புகின்றேன். இட்ஸ் நாட் அபவுட் அ மெட்டீரியல் ஆர் இட்ஸ் நாட் அபவுட் எ திங் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு பொருளை குறித்தோ ஏதோ ஒரு கருவியை குறித்தோ நான் அது இதுன்னு பேச விரும்பலை. பட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் அ பர்சன், ஒரு ஆளை குறித்து, ஒரு நபரை குறித்து.
உங்களோடு பேச விரும்புகின்றேன். இஸ் none other than Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து அவர் எப்படி வல்லமை உள்ளவர், அவரை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வல்லமையான காரியங்களை செய்ய முடியும், எதிரிகளை வீழ்த்த முடியும் என்று நாம் பார்க்குறோம். இன் ட்ரினிட்டி we believe in Trinity. Yes, we believe God the Father, God the Son, God the Holy Spirit. Amen. நம்ம கிறிஸ்தவத்தின் அடிப்படையான நம்முடைய விசுவாசம் திரித்துவம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியான தேவன். ஆனால் in most of the Christianity now most of the Christians we believe we know about God the Father. பிதாவாகிய தேவனை குறித்து அறிந்திருப்போம். இயேசுவை அதிகமாக நம்ம இயேசுன்னு சொல்லுவோம். But most of the Christians, they don't know about the power and the importance and significance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அதிகமாக தெரிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்ள விருப்பமும் இல்லை. ஏன்னா we think the Holy Spirit belongs to some Pentecostal churches. அது அப்போஸ்தலர்களுக்கு, அது பெந்தேகோஸ்த சபையினருக்கு, அது பெந்தேகோஸ்த உறுப்பினர்களுக்கு என்று நாம் தவறாக நினைத்து கொண்டிருப்பதனால தான் we are avoiding about the Holy Spirit and the power and the anointing and the baptism and the gifts of the Holy Spirit. But today I want to talk about the power of the Holy Spirit. He is not a it or that, he is the person, he is he. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, in the beginning itself, in the beginning of the creation of the universe, let's see the Genesis chapter 1 verse 2. ஆதியாகமம் 1:2 அங்கே அழகாக சொல்லப்பட்டது, earth was without form and void, and darkness was on the face of the deep, and the Spirit of God was hovering over the face of the waters. இங்கே கூட இங்கிலீஷ் வேர்ஷனில் it was not mentioning as him, but in Tamil verse, தமிழ் பைபிளில் அருமையாக எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்லேருந்து நம்ம தமிழ் பைபிள் ஃபஸ்ட்டு மொழியாக்கம் பண்ணப்பட்டது. அந்த பழைய பைபிள், இப்போ இருக்கிற விவிலியம் புதுசாக நிறைய வருது, ஆனால் அதில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர், எல்லாம் சொல்லுங்க, தேவ ஆவியானவர், ஆவி அப்படி இல்லை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, அசைவாடி கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க, அசைவாடி கொண்டிருந்தது அப்படின்னு இல்லை. He was the person who was hovering the earth in the beginning of the creation itself. அப்போ எவ்வளவு முக்கியத்துவமானவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள தான் சொல்கிறேன். That's what this month's promise I gave. Actually, I used to preach on based on the promise of the month. இந்த மாதத்தின் ஒரு வாக்குதத்தம் உங்களுக்கு கொடுத்து, யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஜாஸ்மின் கரெக்டாக சொல்வீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே கொஞ்சம் தான் ஆகும் அப்படின்னு தான், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எஸ், in Zechariah chapter 4:6, this is the word of the Lord to Zerubbabel, not by might nor by power, but by my spirit, says the Lord of hosts. தேவனாலே மாத்திரம், தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அன்றைக்கு இந்த டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அந்த கான்டெக்ஸ்ட் அந்த பைபிள் அந்த சாப்டரில் பார்த்தோம்னா, இட் வாஸ் என்கரேஜிங் Zerubbabel, த கவர்னர் ஆஃப் ஜூடா. அட் வாட் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, the Jewish people were in captivity under the Babylonian king for 70 years. அவங்க விடுதலை செய்து மறுபடியுமாய் ஜெருசலேமுக்கு வரணும். When they were planning to come back to Jerusalem, already the temple have been destroyed. அங்கே அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, எருசலேம் ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது. So they want to rebuild it. அப்போது ஆல்ரெடி they lost the strength. அவங்க அந்நிய தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது they lost their mental strength. They don't have the money power. They don't have any man power. எந்த பவருமே இல்லாமல் அவங்க திரும்பி அடிமைகளாக தான் வராங்க ஆரம்பத்தில். ஸோ they were thinking and questioning and doubting, how are we going to rebuild the temple? மணி இல்லை, எங்களுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு எல்லாமே வலிமையெல்லாம் எழுந்து போயிட்டுருக்கோம், எப்படி நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு திகைத்து நின்ற வேளையில், when they were puzzled and they were questioning about themselves, about their ability, God was encouraging, hey, don't worry about your money power, don't worry about your any other power in this world, I am your God,
ஐ கேன் டூ ஆல் திங்ஸ். ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். யூ ஆர் ஸ்ட்ரெங்தனிங் ஜெருபாபெல். In the same way God is encouraging you and I today. உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதுதான் இன்றைக்கு சொல்றார். ஒருவேளை you would have lost your mental strength, or you would have been weak in your financial area, or you would have lost some other things. How I am going to face the world, how I am going to get provision, என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வேலையை எப்படி நான் மேற்கொள்ளுவேன், எனக்கு எதுவுமே பலம் இல்லையே என்று திகைத்து கொண்டிருந்தால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்கிறாரு, உங்களுடைய சம்பாதிக்கிற பணத்தினால் அல்ல, உங்களுடைய பதவி பொசிஷனில் இருக்கிற மேனேஜர் போஸ்ட்னால் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். சே ஆமென். பிலீவ் பண்ணுறங்க. சே ஆமென். அவர் சொல்கிறாரு, இதனால் நீங்கள் சேர்த்து வச்சிருக்க பணத்தினால, பதவினால, படிப்பினால, அறிவினால மாத்திரம் அல்ல. நம்ம இந்த உலகத்தில் நினைக்கிறது எல்லாம் அநேகம் என்னுடைய பணம், என்னுடைய பதவி, என்னுடைய எஜுகேஷன் என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அதனால் கொஞ்சம் தான் செய்ய முடியுங்க. நான் சவுதி அரேபியாவில் ஐ வாஸ் தேர் ஃபார் 17 years. Auntie and I were working in the same government hospital without tax. We were earning in 1983 2 lakhs per month. ஆனால் என்ன ஜெயிலில் போட்ட பிறகு that money did not save me. My education, my career, my money what I saved did not deliver me. But I prayed unto God, the Holy Spirit delivered me, and He said, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல மகனே, என்னுடைய பலத்தினால தான் விடுதலையாக முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய பலத்தினால தான் இங்கே நிற்கிறேன். Say amen. Yes, dear children of God, don't depend on your money. Don't depend on your visa status. Don't depend on your property or whatever things you are earning and keeping in your bank or anywhere. Depend on the Holy Spirit. He is a powerful God. He is not an ordinary person. Our பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ள தேவன். So we may have a lot of resources, but the main source, நமக்கு இவைகள்லாம் ரிசோர்ஸஸ் தான். பணம், பதவி எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறது தான். We have to agree that. அதுக்கு தான் நாங்கள் சவுதிக்கு போனோம், நம்ம இங்கே அமெரிக்கா வந்திருக்கிறோம். We cannot deny that. But at the same time, don't depend on the resources, but depend on the main source. Hallelujah. The main source is the power of God. That is the Spirit of God. In the Old Testament, the Spirit of God empowered specific individuals and judges like prophets, kings for temporary tasks. நீங்கள் பார்க்கும்போது கிதியோன் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது ஜெப்தா எடுத்துக்கொள்ளுங்க, டேவிட், ஈவன் சால் and Basiliel, who was the architect in the tabernacle. இவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சக்தியை ஆவியானவர் கொடுத்தார். குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட ஒரு பர்பஸ்க்காக, பிளான்காக, மிஷனுக்காக கர்த்தர் அவங்கள எம்பவர் பண்ணார். பரிசுத்த ஆவியார் எப்தா மேல் இறங்கினார், தாவீது மேல் இறங்கினார், கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எதிரிகளை முறியடித்தான். இல்லைங்களா? அப்போது God has given this power, empowered them for specific tasks to fight against the enemies, Amalekites, Philistines, to defeat them. ஆனால் எல்லாம் எப்பவுமே அவங்களோடு கூட இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் என்றைக்குமே இல்லை. குறிப்பிட்ட ஒரு நாளிலே குறிப்பிட்ட ஒரு பர்பஸ்க்காக ஆவியான இறங்கி mostly physically God has empowered them. The Spirit of God came upon people like Samson for physical strength, Basiliel for artistic skill, and prophets for divine proclamation, and often equipping them for the immediate extraordinary needs of the people of Israel and God's purposes. கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காகவும் கர்த்தர் அவ்வப்பொழுது அவங்களை பலத்தினால, பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பினார். அவர்கள் வெற்றி கொண்டார்கள். But today in the New Testament, every day we need it. That's the difference between the Old Testament prophets or judges or warriors. But today we are the children of God. We need every day. ஆவியானவரை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிரப்பிக்கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிப்பதற்காக ஆவியானவர் நமக்குள் வருகிறார், உண்மைதான். அதே நேரத்தில் எவ்ரி டே we need to ask the Lord, fill me, baptize me, anoint me, so that I can face my daily problem. நம்ம காலையில் எழுந்தால் பிரச்சனை, ஆஃபீஸ் போனால் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு வியாதி,
சொந்தக்காரங்களும் கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? இப்படியான பிரச்சனை எப்படி நம்ம எதிர்கொள்ள முடியும்? நம்முடைய பலத்தினால் முடியாது. ஸோ ஆஸ் த ஹோலி ஸ்பிரிட் to fill you on each and every day, so that we can carry out the task, we can fight against the devil and his accompanying demonic and dark forces by the power of the Holy Spirit. That's what we read in Isaiah chapter 59:19. ஏசாயா 59:19 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. When the enemy comes like a flood, the Spirit of God will lift the banner which denotes the power of the Lord to give us the victory. தமிழில் அழகாக எழுதப்பட்டிருக்கும், சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது யார் கொடியேற்றுவார்? ஆவியானவர் கொடியேற்றுவார். இன் மை லைஃப் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். மெனி இயர்ஸ் 20 years ago when I started my ministry in காட்பாடி, வெள்ளூர், அப்போ தான் ஜெயிலேருந்து சவுதி அரேபியாவிலேருந்து வந்துட்டு ஒரு டீமோடு நாங்கள் கிராமங்களுக்கு என்னுடைய காரில் ஜீப்பில் போவோம். மகேந்திர ஜீப் ஒன்று வாங்கியிருந்தேன். அவர் வந்து எல்லாம் கீபோர்டெல்லாம் நல்லா போடுவார், ஃபஸ்ட் கிளாஸாக போடுவார். அவர் என்னோட கூட ஒரு 2 மாதமாக வந்துகிட்டே இருந்தார். நான் அமெரிக்கா போகிறது அவர் தெரிஞ்சது. அப்போ ஆண்டி இங்கே வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவர் சொன்னார், எனக்கு ஒரு 25,000 ரூபாய் வேணும், நான் அமெரிக்கா போனால் தரம்பா, பார்க்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாரு. சரி பார்க்கலாம். அப்போ என்கிட்ட பணம் இல்லை. ஒரு நாள் நான் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் கொண்டு வந்து சைன் போடுங்க அப்படின்னாரு. அது நல்லா எங்களோட எல்லாம் கீபோர்ட் போடுறவர், கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்கோம் பல இடங்களுக்கு. அவரை நம்பி நான் பெண்ணை எடுத்துட்டேன், கையெழுத்து போடுறதுக்காக நிற்கிறேன். கரெக்டாக அந்த டைமில் ஒரு ஃபோன் வருது எனக்கு. அந்த ஃபோன் எடுத்துகிட்டு சொன்னால், என் டீம்லேயே இருக்கிற இன்னொருத்தர் சொல்கிறாரு, அங்கிள் டோன்ட் சைன் அப்படின்னார். ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட கிட்ட அவர் தெரியாமல் அவர் உக்காந்துக்கிறார். அப்போ சொன்னார், இல்லை உங்ககிட்ட 1,00,000 ரூபாய்க்காக அவர் வெத்து பேப்பரில் சைன் வாங்கணும்னு பேசிகிட்டு இருந்தார், எப்படி இவர் போயிடுறார் அமெரிக்காவுக்கு அப்படின்ட்டு. அது 1,00,000 இல்லை, பல லட்சம் கூட அதில் எழுதலாம், சைன் மட்டும் போடாதீங்க அப்படின்னாரு. எக்ஸாக்ட்லி அட் த டைம் ஐ செட், உடனே சொன்ன அவருக்கு, ஐம் சாரி, நான் இப்போ சைன் போடல, கொஞ்சம் நான் டைம் கொடுங்க, எனக்கு திங்க் பண்ணிவிட்டு நான் போடுறேன் அப்படின்ட்டு. அவருக்கு அப்படியே முகத்தில் அப்படியே அரைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை பண்ணார், கொஞ்சம் ஒன்று. ஆனாலும் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், exactly before I wanted to sign, the Spirit of God raised like a banner and stopped the enemy to sign on the white paper. வெற்று தாளிலே சைன் போடுது, ஆவியானவர் எதிர்த்து நின்று நாங்கள் நின்றார்னு பார்க்குறோம். Not only in that incident, in many occasions, whenever we face the dangerous situation in our life, ஆபத்துகள் விபத்துகள் வரும்போது, வியாதிகள் நம்மை அழிக்க வரும்போதெல்லாம் ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது அவர் நமக்கு வெற்றி கொடியை ஏற்றுவார். Amen. Say amen. Now the question is how to become a powerful Christian, how to have the powerful Holy Spirit in our lives. Yeah, when Luke's Gospel chapter 24:49, லூக்கா 24:49 ஆண்டவர் சொல்றார், behold I send the promise of my Father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power from on high. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்றார். All the 12 disciples were with Jesus Christ for 3.5 years. They were just ordinary disciples at that time. But Jesus said, you wait in Jerusalem. Don't go to India. Don't go to Europe. நீ முதல்ல தரித்திருந்து அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நிரப்பப்படுங்கன்னு சொன்னார். ஸோ மெனி ஆஃப் அஸ் ஆர் திங்கிங், this is only for other church and apostolic church. No. Every Christian in the last days, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் கடைசி நாட்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். So we need to receive that and be filled with the Holy Ghost every day. அப்போ ஆண்டவர் அவங்க ஏன் சொன்னார்? அப்போ தான் அவங்க வல்லமையுள்ள சாட்சிகளை மாறுவாங்க. That's what Acts chapter 1:8 says. But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. பரிசுத்த ஆவி உங்கள் உள்ளத்தில் வரும்போது நீங்கள் என்னவாவீங்க? நீங்கள் பலன் அடைவீங்க. பரிசுத்த ஆவி எதுக்கு? நான் நான் டங்ஸ் பேசுகிறேன், நான் எல்லாம் ஃபயராக இருக்கேன் அப்படின்றதுக்காக அல்ல. You will have the power to share the gospel with boldness and courage.
to stand against the enemy, the persecution. நம்ம எதிர்த்து வருகிற காரியங்களை எதிர்த்து நிற்க we need a power from high, not power of money or any other politics. We need power from the high. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வெளியே போகாதீங்க until you receive the baptism and anointing of the Holy Spirit from the high. உன்னதத்திலிருந்து ஒரு பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு போங்கன்னு சொன்னார். They received on when they gathered on the upper room in Jerusalem on Pentecostal day. அவங்க அது வல்லமையாக அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு தான் வாட் ஹேப்பன் ஃபார் த ஆர்டினரி ஃபிஷர்மென், ஒரு மீனவர்கள் நிறையா கூட அவங்க தியாலஜி, டிடி, எம்டிஎல், டாக்டரேட் எல்லாம் படிக்கலை நம்மளை மாதிரி. ஆனால் சாதாரண மீனவர்கள், ஆர்டினரி ஃபிஷர்மென் ரிசீவ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் and they became witnesses. They stood against the Jewish people and Romans and Greeks. கிரேக்கர் மத்தியிலும் ரோமர் மத்தியிலும் அவள் தைரியமாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். வசனத்தை சொன்னாங்க, இயேசுவுக்காக they were ready to die as martyr. Why? Because of the power of the Holy Spirit. They were zealous for God. They were courageous. They were bold to share the gospel and stand for God. Yes, dear children of God, we also need that. Not only those 12 disciples. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அது அந்த காலத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் தட். இது எல்லாருக்கும் இன்றைக்கும் வேணும் நமக்கு. அவருடைய நிறைவு, அபிஷேகம்னா என்ன நிறைவு. சாதாரண கிளாஸில் நம்ம ஆஃப் கப் இருந்தாங்க அப்படியே விட்டுருமா. வி நீட் மோர் பவர், மோர் வாட்டர். அதனால தான் எவ்ரி டே வி ஷுட் பி ஹேவிங் தேர் ஸோ தட் வி கேன் பி பவர்ஃபுல் கிறிஸ்டியன். ஹவு டு ரிசீவ் இட் அண்ட் பி எம்பவர்ட். இதை எப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கலாம். To battle against all the evil spirits and the enemies, how to receive. எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? Number 1, how thirst or desire. தாகம் இருந்தால் தான் இல்லையா, தாகம் இருந்தால் தான் தண்ணி குடிக்க முடியும். அந்த தாகம் தண்ணி குடிக்கணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் தாகம் இருக்குமா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். Isaiah chapter 44:3. Isaiah 44:3. For I will pour water on him who is thirsty and floods on the dry ground. I'll pour my spirit on your descendants and my blessing on your offspring. தாகமுள்ளவன் மேல், அண்டர்லைன் பண்ண வேண்டிய இடம். தாகமுள்ளவன் மேலே என்ன செய்வாராம்? தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். தட் மீன்ஸ் when you have thirst or desire. நமக்கு எத்தனையோ தாகங்கள் இருக்கும். பணம் 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 பண தாகம் இல்லையா, மற்ற பதவி தாகம். இன்றைக்கெல்லாம் அரசியலில் பார்த்தா பதவி 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 தான், பதவி தாகம். அதுக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன தாகம் வேணும்? பணம் ஆண்டவர் கொடுப்பார், பதவி கொடுப்பார், ஆட்டோமேட்டிக்காக God will provide all those things. But each and every Christian, we need the thirst or the desire to receive the Holy Spirit, to be filled with the power of the Holy Spirit. அந்த தாகம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் நான் உங்கள் பிள்ளைகள் மேலும் ஊற்றுவேன்னு சொல்கிறார். ஸோ we need to have that thirst or desire to receive the Holy Spirit and the spiritual gifts. Last week, Brother Joseph was preaching on the spiritual gifts. I was listening. Last week, சர்ச்சுக்கு நான் வரல, ஃபிலடெல்ஃபியாவில் இருந்தேன். பட் I was listening the message. அதே குறித்து தான் பேசிட்டு இருந்தார். நம்ம சாதாரணமான கிறிஸ்தவங்களாக ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. எவ்ரிபடி ஹேஸ் டு ஹேவ் தி சம் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, கிஃப்ட் ஆஃப் ஃபீலிங். அது பாஸ்டர் தான் இல்லை, அது மதன் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அல்லது சுகமளிக்கும் வரம் இருக்கணும். வி ஹேவ் டு ஆப்ரேட் இட், வி ஹேவ் டு ஃபைண்ட் இட் அவுட். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அதை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தணும். அது சபைக்கோ அல்லது வெளியே போகிறவர்களுக்கோ நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். நம்மளால் செய்ய முடியும். ஏதோ பெரிய தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல. எவ்ரி கிறிஸ்டியன், இஃப் யூ ஹேவ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், யூ கேன் டெலிவர், யூ கேன் ஹீல் யுவர் பீப்புள், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், in your colleagues, in your office. So have the thirst for receiving the Holy Spirit. And secondly, ask. ஒன்றுமே இல்லை, கேளுங்க. ஆவியானவரே எனக்கு வேணும், இன்னும் என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். Luke's Gospel chapter 11 verses 10 to 13. For everyone who asks receives, and he who seeks finds, and to him who knocks it will be opened. If a son asks for bread from any father among you, will he give him a stone? Or if he asks for a fish, will he give me a serpent instead of a fish? Or if he asks for an egg,
will you offer him a scorpion? If you then, being evil, know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? நான் உங்களுக்கு சொல்லுகிறதா கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஃபில்அப் பண்ணுங்க, அப்பொழுது என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். தேடுங்கள், கிடைக்கும். தட்டுங்கள், திறக்கப்படும். we are not asking. அதுதான் அது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே இருக்கிறோம். யூ ஆஸ்க் லார்ட், எனக்கும் வேணும் அந்த அபிஷேகம், எனக்கும் அந்த ஆவியின் வரங்கள் வேணும். கேட்டால் நிச்சயமாக கொடுப்பார். அதுதான் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவான்னு சொல்கிறார். இதெல்லாம் கொடுக்குறாரு ஆண்டவர். நமக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு, வீடு கொடுக்குறாரு, காரு கொடுக்குறாரு, வேலை கொடுக்குறாரு. why cannot he give Holy Spirit and gifts for us? only when we ask. நம்ம கேட்காம இருக்கிறதுனால தான் கொடுக்க மாட்டேன்றார். கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். nothing wrong in asking it. I asked and received it, my personal prayer. இந்த நைட் ப்ரேயரில் சவுதியில் அபிஷேகத்தால் நிரப்பினார். ஆண்டவர் சாதாரண கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களெல்லாம் வல்லமையான கிறிஸ்தவங்களை மாற்றினார். அபிஷேகம் என்றது இஸ் a different thing. அதை நம்ம கேட்டால் தான் ஆண்டவர் நிறைவேற்றார். அது எப்படி வரும்னு தெரிய சொல்ல முடியாது. சில பேருக்கு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருக்கும், சில பேருக்கு அப்படியே ஊற்று தண்ணீர் மாதிரி நிரப்பம். there are so many experience and manifestations are there, but there is fullness of the Holy Spirit is there definitely. அது எல்லாருக்கும், எல்லா சபைக்கும், எல்லா விசுவாசிக்கும் உண்டு. அதனால தான் நம்ம கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். and thirdly, have faith. விசுவாசம் இல்லாமல் நம்ம எதையுமே கேட்க முடியாது. விசுவாசத்தோடு ஜெபித்தா தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், இல்லைங்களா? John 7:38-39, he who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. But this he spoke concerning the Spirit, whom those believing in him would receive. For the Holy Spirit was not yet given, because Jesus was not yet glorified. He spoke concerning the Spirit, whom those believing in him. அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு உன்னதத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். He was talking about the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவி குறித்து சொல்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் சொல்கிறார். ஸோ ஹாவ் த தர்ஸ்ட், தாகம் கொள்ளுங்க. தாகத்தோடு கேட்போம், விசுவாசத்தோடு கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆவியினாலே நிரப்புவார். Let's not doubt about it. Let's not argue about it. Let's not have question about it. Be baptized and anointed with the Holy Spirit so that we can face the enemy. எதுக்காக? நம்ம எதிரிகளை வீழ்த்த, பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது எழுந்து நிற்க ஆவியாருடைய வல்லமை தான் நமக்கு தேவை. அவர் தான் உன்னதமான ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறார். Finally, let me say about some benefits and blessings when we have the Holy Spirit. என்ன நமக்கு பிரயோஜனம், என்ன நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1, anointing breaks the yokes. Isaiah chapter 10:27, it shall come to pass in that day that his burden will be taken away from your shoulder and his yoke from your neck, and the yoke will be destroyed because of the anointing oil. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். நுகம் என்று சொல்லும்போது இந்த மாடுகளுக்கு போட்டிருக்கிற அந்த இதை குறித்து நம்ம பார்க்குறோம். அது இந்த நுகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல நுகங்கள் இருக்கலாம். கடன் சுமை ஒரு நுகமாக இருக்கலாம், அல்ல வியாதி ஒரு நுகமாக இருக்கலாம். உங்களோடு எதிர்த்து போராடுறவங்க வீட்டில் உங்கள் உறவினர்கள் இருக்கலாம். அவங்க எல்லாம் ஒரு பேர்டனாக, லோடாக நமக்கு இருக்குது. அது எப்படா முறிஞ்சு போகும் அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, இஃப் யூ ஹேவ் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், the yokes, whatever the burdens, whatever the loads, whoever the enemies will be broken. Hallelujah. Say hallelujah. அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். Secondly, what is the benefit? It will give courage and boldness to proclaim the gospel in the midst of persecution situation. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் இந்த ஆவியின் வரங்களையும் அவர்கள் பலத்தையும் பெற்ற பிறகு அவர்கள் உன்னத பலனை கொண்டாங்க. தைரியமாய் வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க. Acts chapter 4:31, and when they had prayed, the place where they were assembled was shaken, and they were all filled with the Holy Spirit, and they spoke the word of God with boldness. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியினால் அண்டர்லைன் பண்ணி கவனிக்க வேண்டிய இடம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை எப்படி சொன்னாங்க? தைரியமாய் சொன்னாங்க. How do you receive the courage and boldness? We are very timid and shy to talk about Jesus. யார்கிட்டையாவது இயேசுவை பற்றி சத்தியத்தை சொல்கிறதுக்கு பயப்படுறோம், வெக்கப்படுறோம், தயக்கப்படுறோம். ஏன்? நமக்குள்ள அந்த பலமுள்ள ஆவி இல்லை. அதனால தான் அப்போஸ்தலர்கள் அவங்க பலமுள்ள ஆவியை பெற்றதுனால தைரியமாய் சொன்னாங்க. கிரேக்கர் மத்தியில், ரோமர் மத்தியில் அவங்க இரத்த சாட்சியாய் அறையப்படுவாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாலும் தைரியமாய் வசனத்தை சொன்னால், பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் தெம். தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட பிறகு தைரியமாய் சொன்னாங்கன்னு பார்க்குறோம். டுடே we need that power of the Holy Spirit so that we can share the gospel. Thirdly, the Holy Spirit will make you an excellent, talented person even in your office. மேனேஜர் போஸ்ட்டோ அல்லது எந்த இது இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க் முடிக்கணும்னா Holy Spirit give the excellent talent to you. How do you say அப்படின்னு கேட்டால், பெஸ்லியல் என்கிறவனை ஆண்டவர் அந்த டேபர்நேக்கில் உருவாக்குவதற்கு தெரிந்து கொண்டார். அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த பரிசுத்தால் நிரப்பப்பட்ட பெஸ்லியல் போல அவன் எக்ஸலண்ட்டாக அந்த நாட்களில் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீரியடில் எக்ஸலண்ட் ஆர்கிடெக்டாக இருந்தான்னு பார்க்குறோம். whether you are engineer or doctor or nurse or whoever it is, if you have that Holy Spirit, God will be giving the excellent spirit in you, in your office. You can be an excellent person among your people, among your colleagues. Have that Holy Spirit so that you can be an excellent person, talented and gifted person. அது வேணும் நமக்கு பெஸ்லியல் போல. And fourthly, it will make you the fire band for the Lord. Fire brand for the Lord. நம்மை ஒரு அக்கினி சுவாலையாய் மாற்றும். நம்ம விசுவாசியாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும், அது 12 குடும்பமாக இருந்தாலும் நம்ம அக்கினி சுவாலைகளை மாற முடியும். ஏன் முடியல அப்படின்னா, நமக்குள்ள பரிசுத்த நிறைவு இல்லை. நம் பரிசுத்தோட நிறைவு இருக்கும்பொழுது Hebrews chapter 1:7 says that was the promise of God. In the last days I will make my servants of God as flames of fire. கடைசி நாட்களில் என் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். So are we fire for the Lord? We have to ask ourselves. நம்ம எவ்வளவு ஆண்டவருக்காக அக்னி ஜுவாலைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே இருக்கிறோம். ஊழியக்காரங்க மாத்திரம் இல்லை இது. Every Christian, every believer should be the fire brand for the Lord in these days. அதான் லாஸ்ட் டேஸில் இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். God, in the Revelation he says it, குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பான போல இருக்கக்கூடாது. அனலோடு கூட நம்ம எப்பொழுதும் ஆவியிலே அனலாக இருப்போம். Fifthly, what is the benefit? You will receive the gifts of the Holy Spirit to bless others and build the kingdom of God. அது ஏற்கனவே நான் ஷேர் பண்ணிட்டேன். When we have the gifts, 2 Corinthians chapter 12, verses from 7 to 12 வாசிக்கும்போது it was talking about 9 gifts. தீர்க்கதரிசன வரம், விசுவாச வரம், விளக்கம் அளிக்கிற வரம், நிறைய வரங்களை குறித்து 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. It's not only for apostle or disciple. Every Christian should ask and receive those 9 gifts of the Holy Spirit. அது வரும்போது, அது பெறும்பொழுது, you can also deliver people. You can comfort, you can encourage other people. சோர்ந்து போனவங்களை பலப்படுத்த, விடுதலை செய்ய நம்மளாவே முடியும். அதுதான் ஆண்டவருக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம். இயேசுவை குறித்து ஐசையா சாப்டர் 61 verses 1 to 3. நான் எல்லாத்தையும் படிக்க விரும்பலை. ஏசாயா 61 1-3 வரைக்கும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருந்தார், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். ஸோ இஃப் யூ talk about, read all this passage, we can understand about the deliverance. விடுதலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், காயம்பட்டவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும்படி ஆவியானவர் இயேசு மேலே இறங்கி அபிஷேகம் பண்ணதுனால தான் அவர் பூமியில் அற்புதங்கள் செய்தார். Not by his own spirit he did all the miracles by the power of the Holy Spirit, by the presence of the Holy Spirit. இன்றைக்கி அற்புதம் அடையாளம் நம்ம வாழ்க்கையில் ஏன் நடக்கலை, சபையில் நடக்கலை? மேபி we don't have that fullness of the Holy Spirit. நாம் ஒவ்வொருத்தருமே நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மாலேயும் மற்றவங்களை விடுவிக்க முடியும். That's why 2 Corinthians chapter 3:17,
Where there is freedom, there is where the spirit is there, where the spirit is, there is freedom. Hallelujah. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும்? விடுதலை உண்டு. விடுதலை ஏன் இல்லை? நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை இல்லை. There is no deliverance from sins, from the addiction of drugs, alcohol or smoke. Why people are still, Christians are still smoking and drinking? Because they don't have the spirit to deliver them from all the addictions. We don't have that to deliver those people also. So God is also talking to me, ஏன் நம்ம சபையில் இன்னும் அற்புதம் நடக்கணும். அப்போது எல்லாருக்கும் வேணும், பாஸ்டருக்கும் வேணும், கவுன்சில் மெம்பர்ஸ்க்கு வேணும், நம்ம சின்ன சின்ன ஊழியம் செய்கிறவங்களுக்கு வேணும். அதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். இந்த நாட்களில், கடைசி நாட்களில் அக்கினி ஜுவாலை மாறுவோம். Where the spirit of the Lord is, there is liberty. நமக்கு விடுதலை வேணும்னா பரிசுத்தோட நிறைவு வேணும். அந்த ஆவியானவர் வல்லமையாக நம்மோடு இருக்கணும். You will receive the growth in giving the fruit of the Holy Spirit. ஆவியானவர் குறித்து பேசிகிட்டே போகலாம் மணிக்கணக்கில். அதில் 3 காரியங்கள் நம்ம கிறிஸ்தவத்தில், கிறிஸ்டியானிட்டி, about the Holy Spirit. There are gifts of the Holy Spirit, there are fruit of the Holy Spirit and the works of the Holy Spirit. ஆவியானுடைய கிரியைகள், நல்ல கிரியைகள், ஆவியானுடைய கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இச்சை அடக்கல் இருக்கு இல்லையா, கலேஷியன் சாப்டர் 5:22. அந்த கனிகள் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அன்பு இருக்கும், தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்கும். ஏன் இல்லை அந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில்? அப்போ ஆவியான நிறைவாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் டு ஹாவ் த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். Receive the Holy Spirit so that you can work and reveal your work for the blessing of others and for the kingdom. And have the Holy Spirit so that you can have the gifts of the Holy Spirit. ஆவியின் வரங்கள், ஆவியின் கிரியைகள், ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்றால் we need to have the fullness of the Holy Spirit. We need to ask and be filled each and every day. What are those works? ஒரு குயிக்காக 2 minutesல முடிச்சு. He will teach all the truth and reveal you. John's Gospel chapter 16:13ல சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். சுயமாக பேசாமல் தம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். He will not speak on his own authority, but whatever he hears, he will speak. And he will tell you the things to come. And he will guide you into all truth. சகல சத்தியத்திற்குள்ளும் ஆவியானவர் நடத்துவார். இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா இட்ஸ் நாட் பை மை ஓன் ப்ரிப்பரேஷன் அலோன். நான் ப்ரிப்பேர் பண்ணது வேறு, ஆனால் இங்கே வந்து பேசுகிறது ஆவியானவர் வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா நம்ம ஆவியானவரே நீங்கள் எனக்கு பேசுங்க, நான் மற்றவங்க முன்னாடி பேசணும். அதுதான் நான் ஜெபிக்கிறது. அப்போது நம்ம when we ask the Holy Spirit to reveal the things in the Bible, sometimes we know many questions in the Bible. many questions இருக்கு இல்லையா? அப்போது கன்ஃபியூஷன் இதெல்லாம் நமக்கு இருக்கும். ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட். ஹி இஸ் த பெஸ்ட் டீச்சர். அவர் தான் நல்ல ஆசிரியர், எல்லாத்தையும் அறிந்தவர். ஸோ வாட் எவர் த கன்ஃபியூஷன் அண்ட் கொஸ்டின் யூ ஹேவ், ஆஸ் த ஹோலி ஸ்பிரிட் எவ்ரி டே வென் யூ டிவோட் அண்ட் ஹேவ் த மெடிடேஷன். லார்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எனக்கு இது புரியல. என்ன பேப்டிஸ்ட்னா என்ன சொல்கிறாங்க, என்ன ஆவியின் வரங்கள்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அவரே சொல்லுவார், பாஸ்டர் சொல்லுறதுக்கு முன்னாடி. அதுதான் ஆவிக்குரியன் ஆவிக்குரியவளை நினைப்பான். நிதானமாக ஆராய்ந்து எல்லாத்தையும் அறிந்து கொள்வான்னு 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். He will convict our sins. நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். He will enlighten and illuminate in all whenever we have the confusion. நமக்கு அந்த சத்தியத்தை வெளிச்சமாக்குவார். அப்படியே ஒரு இருள் மாதிரி இருக்கும். ஐயோ இது புரியவே இல்லை, வாட் ஷல் ஐ டூ? ஈவன் இன் யுவர் ப்ராக்டிக்கல் லைஃப், டெய்லி லைஃப், ஐயோ நான் எங்கே போகிறது, எந்த கடையில் இது வாங்குறது, அது கூட இப்போ கேளுங்க, ஆவியார் சொல்லுவார். எனக்கு நிறைய விஷயத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார். சில வேளை அங்கே போகாதுன்னு சொல்லுவார். ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது திடீர்னு அந்த இடத்துல போகாதுன்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஒரு 5-10 minutes கழிச்சு அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. பயங்கரமாக ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கு இந்தியாவில் இருக்கும்போது. ஸோ காட் வில், த ஹோலி ஸ்பிரிட் வில் கைட் யூ அண்ட் டீச் யூ அண்ட் ரிவீல் யூ, illuminate you in your darkness. குழப்பம் இருளாக இருக்கும்போது ஆவியானவர் நம்மை வெளிப்படுத்தி அவர் வழி நடத்துவார். And yes, as conclusion, Romans chapter 12:11, be fervent in spirit. ஆவியிலே ஆனலாயிருங்கள். இதுதான் கடைசியாக ஆண்டவர் சொல்லுது.
அப்படியே அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்க வேண்டாம். இந்த நாட்களில் God is asking each and every one of us, have the Holy Spirit as the spiritual weapon to fight against the enemy, to deliver from problems, and to be comforted, to be encouraged. All these things can be done by the Holy Spirit. ஆவியில் அனலாக இருங்க. 1 Thessalonians 5:19, do not quench the Holy Spirit. ஆவியை அவித்து விடாதீங்கன்னு சொல்கிறார். அப்படின்னு ஆவியை அணைச்சிடாதீங்க. There are so many things will destroy or decrease your spirit. நம்ம அந்த ஆவியில் அனல் இல்லாதபடிக்கு தடுக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். பிரச்சனை, வியாதி, பலவீனம் வந்துட்டா என்ன ஆண்டவர் பதில் சொல்ல அப்படின்னு அப்படி அந்த சோர்வே நம்ம அந்த அனலாக இருக்கிறத தடுத்துரும். எனக்கு அப்படி வரும். சில வேளையில் பலவீனங்கள் வரும்போது, பிரச்சனைகள், சில காரியங்கள் இருக்கும்போது அப்படியே குறைஞ்சிரும் அந்த அனல். பட் வாட் எவர் த எனிமி இஸ் ட்ரைங் டு quench your spirit, do not allow the enemy to quench your spirit. Keep on filling the spirit in your life. Be fervent. Fervent in English word அனலாக இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான். நீங்கள் செய்ய முடியலன்னா கூட உள்ளத்தில் ஒரு அனல் இருக்கணும். நான் இதை செய்யணும் ஆண்டவருக்காக, இதுக்காக செய்யணும். இல்லை பல காரியங்கள் இருக்குது, அவங்கள போய் சந்திக்கணும், ஜெபம் பண்ணணும், இந்த ஊழியத்தை செய்யணும், விபிஎஸ் செய்யணும். இது அப்படியே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். யாரோ செய்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்க, அப்படி இல்லை. Everybody has to have that spirit fervency. Be strong in the spirit. Be filled with the anointing in the Holy Spirit. Your problems, sicknesses, losses and pleasures of the world, it will try to quench your spirit. ஆனாலும் என்ன நடந்தாலும் சரி, இந்த கடைசி நாட்களில் I will be a firebrand for Christ. நான் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவருக்காக அக்கினி ஜுவாலையாக இருப்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுப்போம். Let us decide and have the commitment, Lord, in these last days I will have the fullness of the Spirit so that I can be the flames of fire for you and your kingdom.